வணக்கம். கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் 11/5/2024க்கான ஒரு கணிப்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க கெஸ்ஸிங் பார்த்துடலாம். நண்பா, ஏசி 75, ஏபி 75. ஸோ நேற்று இந்த 75ங்கிறது வரணும்னு சொல்லி கொடுத்துருந்தோம் நண்பா, மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், 75 இங்கே வர வேண்டிய நம்பர் மிஸ் ஆகிடுச்சு நண்பா. ஸோ அது அந்த நம்பர் இன்னைக்கு வர வாய்ப்பு இருக்கு நண்பா. பாருங்க, இங்கேயும் 75 நண்பா, இங்கேயும் 94 நண்பா. ஸோ இந்த 4க்கு 4 நிறுத்தி இருக்கிறதுனால நோட் பண்ணிக்கோங்க. 4 4. ஸோ 4க்கு 4 நிறுத்தி இருக்கிறதுனால நமக்கு இந்த போர்டுக்கு ஒரு 4 வரணும் நண்பா. போர்டு வைஸாக எங்கே வேணால் வரலாம். ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே 1, இங்கே 1, இந்த இடத்துல 1 வந்திருக்கணும் நண்பா. ஸோ இங்கே வராதனால இங்கே வந்திருக்கு. அதுக்கு அடுத்த நாள் இங்கே நிறுத்தியிருக்கான். ஸோ அது மாதிரி இப்போது இங்கே 4, இங்கே 4. இப்போ இங்கே ஒரு 4 நமக்கு கன்ஃபார்மாக இருக்குது நண்பா. ஸோ ஒரு 4 கன்ஃபார்மாக இருக்குது. இங்கே 75, இங்கே 75. ஸோ இந்த 75 வரவும் வாய்ப்பு இருக்குது நண்பா. இன்னொன்று, இங்கே 3 டைம் 7 வச்சதுனால் நமக்கு 7 வருமாங்கிறது ஒரு சந்தேகம் தான். ஸோ இருந்தாலும் இந்த கிராஸ் கணக்கு பிரகாரம் இங்கே 75 வரணும். ஆனால் மேட்ச் பண்ணி பார்க்கலாம் நண்பா. வீக்லி சார்ட் பார்த்துடலாம் நண்பா. பாருங்க, நண்பா 3, 5, 6. ஸோ 356க்கு நண்பா 3, 5, 6. ஸோ இங்கே 183. 6க்கு 1 பவர் எப்பயுமே 5க்கு 8 நாடுவான். அப்படி இருக்காம்பா. 3க்கு 3. அப்படி இருக்கும்போது இங்கே பவரில் வந்ததுனால இந்த 5க்கும் 6க்கும் இங்கே வாய்ப்பு இருக்கான்பா. ஸோ இதையும் அதையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இன்னொன்று பாருங்கள், இந்த வாரத்தில் அந்த 2, 8, 4. ஸோ இந்த 284க்கு 286, 28 மட்டுமே வந்திருக்கிறதுனால 4 பெண்டிங் இருக்கு நண்பா. சி போர்டுக்கு 4 பெண்டிங் இருக்கு. நண்பா 2, 8, 4க்கு 286ன்னு வந்திருக்கு நண்பா. பாருங்க, இங்கே 98 ஏசி. அந்த 98க்கு தான் 86 ட்விஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க நண்பா. ஸோ இந்த கணக்கு பிரகாரம்
நண்பா 281. ஸோ 286 1 பவரில் வந்துருக்கு நண்பா. இந்த லாஸ்ட்னா இங்கே பாருங்க, இங்கே 497. ஸோ நமக்கு இங்கெல்லாம் 4 பெண்டிங் இருக்கு நண்பா. இங்கேயும் 4 பெண்டிங் இருக்கு நண்பா. மேலே 284 ஒரு 4 பெண்டிங் இருக்கு. ஸோ இந்த 497. ஸோ அதுலேயும் நம்ம பெண்டிங் 4 வருது. பாருங்க, இந்த 4க்கும் 4 பெண்டிங் இருக்கு நண்பா. ஸோ நமக்கு 4 கன்ஃபார்மாக இருக்கு. அதுக்கடுத்து இங்கே பாருங்க, போன வாரம் ஆட்டத்தில் 183. ஸோ இந்த 3 வேற எதுலேயுமே இல்லை நண்பா. பாருங்க, 3 இல்லை. ஸோ வேற யாருமே எடுக்காதனால இவன் மட்டுமே இந்த 3 இருப்பான் நண்பா. ஸோ நமக்கு இப்போ கன்ஃபார்மாக ஒரு 3, ஒரு 4, ஒரு 9 நமக்கு இது கன்ஃபார்மாக இருக்கு நண்பா. ஸோ இந்த கிராஸில் 75 பாருங்க, 795, 975. ஸோ இந்த கணக்கு பிரகாரம் 975, 795. ஸோ 975 நமக்கு இருக்கு நண்பா. இங்கே வர வேண்டியது இப்போ வரல நண்பா. அதனால் 75 ஒரு 9, இங்கே 9, இந்த 3, இந்த 4. ஸோ இதை கணக்கு பண்ணி தரேன் நண்பா. உங்கள் கணக்கில் ஒருத்தர் வந்தால் மேட்ச் பண்ணி பாருங்கள் நண்பா. 200 சரி 0 0 1 இங்கே 2. ஸோ இங்கே 210க்கு 510. இந்த பேலன்ஸ் இருக்கிற 2 இங்கே வந்திருக்கு நண்பா. ஸோ அப்போ இதே மாதிரி இந்த கிராஸ் 2 8 4. ஸோ 28 வந்திருக்கனால 4 பேலன்ஸ் இருக்கு நண்பா. ஸோ அந்த 4 இந்த 4 இங்கே வர வாய்ப்பு இருக்கு நண்பா, சி போர்டுக்கு. ஸோ அந்த கணக்கு பிரகாரம் இந்த கிராஸில் எடுத்தோம்னா 3 4 இங்கே 5. ஸோ இந்த 345 இங்கே பேலன்ஸ் இருக்கிற 4 நண்பா. ஸோ இந்த இடத்துக்கு அந்த 345ங்கிறது வரலாம் நண்பா. இங்கேயும் 4 பெண்டிங் இருக்கு நண்பா, இங்கேயும் 4 பெண்டிங் இருக்கு. 4 4. ஸோ நமக்கு 4 கன்ஃபார்மாக இருக்கு நண்பா. 3 4 கன்ஃபார்ம். இந்த 3 இந்த 4 இந்த 4 2 நமக்கு கன்ஃபார்மாக இருக்கு நண்பா. ஸோ மேட்ச் பண்ணி கொடுக்குறேன் பாருங்க நண்பா. நண்பா ஏபிபிசிஎஸ்க்கு ஒரு 5 நம்பர் 34 43 75 49 48. நண்பா 34 43 இது 6 போல்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து மேட்ச் பண்ணி பாருங்கள்.
டிஜிட்டுக்கு ஒரு 3 நம்பர் நண்பா. 6 நம்பர் 934 864 534 486 975 475 நண்பா. 34 ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பா.